ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளில் மிகப்பெரிய உயர் பதவியில் இருப்பாங்க. அது இல்லாமல் அரசாங்க வேலைகள் மட்டும் விட்டுருங்க, ஒரு தனியார் வேலைகள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை பின்ன ஏதாவது ஒரு வேலைகள், எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் அந்த இடத்துல சிம்மம் மாதிரி தனிச்சு தெரிவிங்க. ஓகேங்களா? உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கும். எதாக இருந்தாலும் உங்ககிட்டேயும் அட்வைஸ் எல்லாமே கேட்பாங்க சிம்ம ராசிக்காரங்ககிட்ட. இப்போது சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக அற்புதமான காலம். இந்த டயத்தில் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்க தாராளமாக புதிய தொழில்கள் தொடங்கலாம். எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி, அப்புறம் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் மாற்றங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் அமையும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம்னா ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருப்போம். கிளர்க்கை விட பெரிய போஸ்டிங் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு உங்கள் இருக்கிற போஸ்டிங்கோட பெரிய போஸ்டிங் தாராளமாக அமையும். பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி தான். பேங்க்கில் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு போஸ்டிங்கோட பெரிய போஸ்டிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. தாராளமாக முயற்சி பண்ணலாம் சிம்மராசிக்காரங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களோட முயற்சிகள் எல்லாத்தையுமே தாராளமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும். தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதன் மூலமாக ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் எல்லாமே சிறப்பாக பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு மறைவு ஸ்தானமாக 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கேது பகவான் மேலே பாக்கியாதிபதியுடைய பார்வை பதியுது. கேது பகவான் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தடங்கல்கள், சின்ன விஷயங்கள், நீங்கள் பேசுகிறதுனால சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இது வரைக்கும் இருந்தது. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து அவருடைய 5ஆம் பார்வையை ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கேதுவால் சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய பேச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி மதிப்பும் மரியாதையுமா உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்கிற முடிவு, நீங்கள் சொல்கிற விஷயம், நீங்கள் தீர்மானம் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக எல்லா விஷயமும் எல்லாமே நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. எதனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, அது இல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதி அவருமே பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சுக்கிர பகவான். 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அப்புறம் லாபாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு வக்ரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு 8ஆம் இடத்துல. இதனால சிம்மராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க. இப்போ பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த டயத்தில், இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள் அற்புதமாக ரொம்ப சிறப்பான வகையில் நல்லபடியாக நடக்கும். ஊர் கூடி வாழ்த்தி ஆசீர்வாதத்துடைய உங்களுடைய திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் தான் இது. ஏன்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பதியுது. ஓகேங்களா? இது மிக மிக சிறப்பு. அப்புறம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், 2ஆம் அதிபதி புதன், 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடத்துல பதியுது. அப்போது புதிய முயற்சிகள் சிம்மராசிக்காரங்க இந்த டயத்தில் புதிய முயற்சிகள் பண்ணால் அதில் நல்லபடியாக சக்ஸஸ் ஆவீங்க. அப்போ புதிய முயற்சிகள் தாராளமாக பண்ணுங்கள். எதை பற்றி யோசிக்காதீங்க. புதிய முயற்சிகள் இந்த டயத்தில் சிம்மராசிக்காரங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாமே கொடுக்கும். ஓகேங்களா? 2ஆம் அதிபதி குடும்பாதிபதியும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ குடும்பம் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு மனநிலையில் குடும்பத்தில் இருப்பாங்க. குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணுவீங்க இந்த டயத்தில். ஓகேங்களா? மிக மிக சிறப்பான காலகட்டம் இது சிம்மராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் சிம்மராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.